ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஹேர் கேருக்காக என்னென்ன ஃபுட் இன்டேக் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை லட்டு வந்து பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் கருவேப்பிலை லட்டு என்னென்ன ஃபுட் இன்டேக் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக நான் எடுக்க போகிறேன், அதுக்கப்புறமா ஹேர் பேக் என்ன வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வளருன்னும் போதெல்லாம் வளராதுங்க, ஆனால் கொட்டாதன்னு சொல்லுவோம். அப்போ தாங்க முடி கொட்டிக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணனே எனக்கும் தெரிலங்க. கடைசியாக ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். என்ன தான் விட்டமின் குறைபாடாக இருந்தாலும் நம்ம போய் தண்ணி குளித்த இடம் சரியில்லைங்க. புது தண்ணி புது போர்ன்றனால அந்த தண்ணி சேராமல் நமக்கு பயங்கரமாக ஹேர் லாஸ் ஆகிட்டே இருக்குங்க. அது எப்படியாவது ரெக்கவர் பண்ணி கொண்டு வர போகிறோம். அது எப்படிலாம் நான் வந்து ரெக்கவர் பண்ணுறேன், என்னென்ன ஃபுட் இன்டேக் வந்து எடுக்கிறேன் அப்படின்றதையும் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. என்னோடய ஹேரில் நாளே வந்து நம்ம குளிச்சிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ தான் சிக்கு வந்து எடுக்கிறேன். சிக்கு எடுக்கும்போது சரியான முடி வந்து போயிட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வருவோம். என்ன மாதிரியேவும் என்னை விட அதிகமாகவும் நிறைய பேருக்கு முடி கொட்டிகிட்ருக்கோம். நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறேனோ அதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. முடி கொட்டுறது சீக்கிரமாக கம்மி பண்ணிடலாம். 2 மாதம் ஆகுமாங்க முடி கொட்டுறது கம்மியாகிறதுக்கு. சீப்பில் மாத்திரம்தான் முடி வந்திருக்குன்னு பார்த்தா தரையிலையுமே இவ்வளோ முடி வந்து கொட்டியிருக்குங்க. அதுவும் இல்லாமல் எண்ணெய் வச்சுட்டு மறுக்க தலை சீவும் போது திரும்பி ஓரளவுக்கு ஹேர் வந்து வந்திருக்கு. அப்போ பாருங்கள் எனக்கு எந்த அளவுக்கு ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கும்போது மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முடி கொட்டவங்கள்ட்ட கேளுங்களேன், அப்படியே அழுகாத குறையாக பேசுவாங்க. அந்த அளவுக்கு தாங்க எனக்கும் இப்போ மனநிலை இருக்குது. விட்டால் அழுதுருவேன், அந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, டாக்டர் சொல்லியிருக்காங்க 2 மாதத்தில் சரியாயிரும்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஃபுட் ரொட்டீனும் சரி, ஹேர் கேரும் சரி. நான் வந்து சரி ஓகே கருவேப்பிலை பறிக்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் தோப்புக்கு போயிட்டேங்க. பார்த்தா தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க பில்லுக்கரணைக்கெலாம். ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம கருவேப்பிலை மரம் பக்கத்தில் தான், தொட்டிக்கு பக்கத்தில் வந்து இருக்குது. இந்த ஓரமாக தண்ணி விட்டுறதுனால கருவேப்பிலை மரம் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி இழுத்துட்டு நல்லா செலுன்னு வளர்ந்துருக்குங்க. தேவையான அளவுக்கு கருவேப்பிலை வந்து நான் பிடிங்க போகிறேன். இப்போ மழைக்காலம் வர ஸ்டார்ட் ஆகிட்டனால நல்ல மழை பெய்யுது. பார்க்குறதுக்கு அங்கங்கே பச்சை பசேல்னு நல்லா இருக்குது, செல்லுன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பிடிங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறையாவே கருவேப்பிலை பிடிங்கிருக்கேன். இது நல்ல நாட்டு கருவேப்பிலை, ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து அந்த கருவேப்பிலையை பிடுங்கி காய வச்ச பின்னாடி எனக்கு 50 கிராம் வந்து கிடச்சிது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஹேர் பேக்குக்குமே நான் வந்து ஊருக்குள்ளே எங்கள் ஆத்தா வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா முருங்கை மரம் இருக்குது. அங்கே வந்து நான் முருங்கைக்கீரை வந்து உடச்சிக்கிறேன் ஹேர் பேக்குக்காக. காலையில் பார்த்திங்கன்னா நான் பாவக்காய் குழம்பு தான் வந்து சாப்பிட்ருந்தேன். மதியம் வந்து பார்த்திங்கன்னா தண்டாங்கீரை வந்து பொரிச்சிருந்தோம். ஸோ அதை வந்து நான் 1 கப் அளவுக்கு சாப்பிட்டுக்கிறேன். இது வந்து 1 கப் அளவுக்கு வந்து இருக்கும். ஸோ நான் தண்டாங்கீரை வந்து மதியம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஈவினிங் டைமில் நான் பார்த்திங்கன்னா முட்டை வந்து நான் 3 முட்டை மஞ்சக்கரு இல்லாமல் வெள்ளைக்கரு மாத்திரம் சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கு இடையில கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அப்போ வந்து நான் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்க போகிறேன். ஒரு 3 நெல்லிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி அந்த சாறை கடகடன்னு கண்ணை மூடிட்டு குடிச்சிருவேன். ஏன்னா அது ஒரு மாதிரி புளிப்பு கலந்து இனிப்பு சுவையாக வந்து இருக்கும். டாக்டர் வந்து எனக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, வாரத்துக்கு 1 நாள் விட்டமின் டி டேப்லெட் வந்து எடுத்துக்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் கூட ஹேர் லாஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து 50 கிராம் வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்தது வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து சாப்பிட்ட பின்னாடி விட்டமின் டி டேப்லெட் வந்து எடுத்துக்கோ. வாரத்துக்கு 1 நாள் தான் விட்டமின் டி டேப்லெட் எடுக்கணும். 8 வாரத்துக்கு எடுக்க சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கு வாட்டி ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆயிரும், ஹேரும் நல்லா லாங்காக வளரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வீட்டுக்குள்ளே இதை மெஷர் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளியே சடன்னு சத்தங்க. என்னன்னு வெளியே எட்டி பார்த்தா சோன்னு மழை பெய்யுதுங்க. நல்ல வறுத்த கல்லையை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த மலையை ரசிச்சுக்கிட்டு நம்ம சாப்பிடும்போது இருக்கே ஒரு சுகம். அடடடா அருமையாக இருந்ததுங்க. வேடிக்கை பார்த்துக்கிட்டே 50 கிராம் வேர்க்கல்லையை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் டேப்லெட்டையுமே கரெக்டாக வந்து சாப்பிட்டுட்டேன். கண்டிப்பாக டாக்டர் அட்வைஸ் படி தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை நல்லா வந்து சட்டியில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்திருக்கேன். அதிகமாக வந்து ஃப்ளேம் வச்சு நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி கருகி போன மாதிரி ஆகிடும். அதனால நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து வறுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து மொறுன்னு ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்லேயே நிழல் காய்ச்சலாக ஒரு 2 நாளைக்கு வச்சிங்க அப்படின்னா மொறுன்னு ஆகிடும். அதை லைட்டாக ஈரப்பதம் இல்லாமல் வறுத்துக்கோங்க. இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வறுக்கும் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்கன்னா முருன்னு வந்து ஆகிடும். அந்த மாதிரி நான் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். இது வந்து 50 கிராம் கருவேப்பிலை வந்து இருந்தது காஞ்ச பின்னாடி, ஃப்ரெஷ்ஷாக இல்லை, காஞ்ச பின்னாடி 50 கிராம் வந்து இருந்தது. அதை நான் வந்து நல்லா
வறுத்து ஆறட்டுன்னு ஒரு ஏனத்தில் கொட்டி வச்சிடலாம். என்கிட்ட வந்து இரும்பு கடாய் இல்லை, அம்மா வீட்டில் தான் இருக்குது. அதனால் நான் வந்து ஈய பாத்திரத்தில் வந்து வணக்கியிருக்கேன். முடிஞ்சதுன்னா இரும்பு கடாயில் வந்து நீங்கள் வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் எடுத்துக்கிறது பம்ப்கின் சீடு. இது வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். இது வந்து ரொம்பவே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. இது கூடயே நான் வந்து பார்த்திங்கன்னா ஆளி விதை, சன்ஃப்ளவர் சீடு, சூரியகாந்தி விதை இதெல்லாமே நான் எடுத்துக்குவேன். வேர்க்கடலை, பாதாம் இதெல்லாம் எடுத்துக்கிறேன். இதில் வந்து இந்த சீட் ஐட்டம்லாம் மஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. பாதாமும் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களால் வாங்க முடியலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் வந்து கம்மியான ரேட்டு தான். நான் வந்து பாதாம், ஆளி விதை இதெல்லாமே சேர்த்து சன்ஃப்ளவர் சீடு இந்த 3யுமே சேர்த்து நான் 300க்கு தான் வாங்கினேன். 200 ml கிராமை வந்து 300க்கு நான் வந்து வாங்கினேன். மீஷோலையா இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே கம்மியான ரேட்டு, அஃபோர்டபுளாக இருந்தது. வாங்கியிருந்தேன். சீடுமே தரமாக இருந்தது. ரொம்ப குவாலிட்டி லெஸ்ஸாலாம் இல்லை, நல்லா இருந்தது. அதை வாங்கி நான் நல்லா வறுத்து நான் ஆல்ரெடி ஒருக்கா சாப்பிட்டு நல்லா இருக்க விட்டிருந்தேன். இப்போ திரும்பி ரீஸ்டாக் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா பாதாம் வந்து என்கிட்ட 50 கிராம் தான் இருந்தது. ஸோ ஓகே, அதை மாத்திரம் வறுத்துக்கலான்னு சொல்லிட்டு இருந்ததை வறுத்துருக்கேன். நான் எக்ஸ்ட்ராலாம் போடல. பாதாம் கம்மியாக போட்டனால வேறு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு தான் நான் கடலப்பருப்பையுமே வறுத்து தோல் எடுத்துகிட்டு அதையும் போட்டுட்டேன். இந்த அளவுக்கு பெரிய தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். அதை உடச்சி திருவி அதையுமே வந்து ஈரப்பதம் இல்லாமல் வடைச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். நீங்கள் கரண்டியில் எடுத்து இப்படி போட்டிங்க அப்படின்னா கெட்டி கெட்டியாக கீழே விழுகுது அப்படின்னா அது இன்னும் வறுக்கணும்னு அர்த்தம். எடுத்து இப்படின்னு ஆட்டும் போது உதிரி உதிரியாக விழுகுது அப்படின்னா தேங்காய் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிண்டுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி வந்து கருகுன மாதிரி ஆகிடும், ரொம்ப ப்ரௌன் ஆகிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. அதுவும் இல்லாமல் கையில் வச்சு இப்படி நசுக்குனீங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுதான் கரெக்டு. உங்களுக்கு தேங்காயில் வந்து பதம் பார்க்க தெரியல அப்படின்னா தேங்காவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஈரப்பதத்தோடு நீங்கள் லட்டில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது சீக்கிரமாக கெட்டு போயிடும். இல்லை நான் ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக தான் பண்ணுறேன், ஒரு வாரத்துக்கு இருக்கிற மாதிரி தான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தேங்காய் வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து பேரிச்சம்பழம் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப ஹை குவாலிட்டி அப்படிலாம் கிடையாதுங்க. நார்மலாக நம்மளால் எந்த அளவுக்கு வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கின இதுதான். அதை வந்து கொட்டையை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ தேங்காவுமே நல்லா ஆறிடுச்சுங்க, கையிலையும் ஒட்டாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தது எல்லாமே நல்லா வந்து ஆறிடுச்சு. அதையுமே நம்ம வந்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா சூப்பரான லட்டு வந்து ரெடி ஆயிடுங்க. பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்தது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பர் அட்டகாசமாக இருந்தது. அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேங்க, சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த கருவேப்பிலையோட கசப்போ அந்த இதோ வந்து உங்களுக்கு ரொம்பலாம் இருக்காது. நீங்கள் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு 2 லட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். கருவேப்பிலையை சாப்பிட முடியல, வெறும் சீட்ஸை வந்து சாப்பிட முடியாதுன்றவங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி 1 லட்டு 2 லட்டு எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய எல்லா சத்தும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஹேர் பேக் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். நான் முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்திருந்தேன் இல்லையா, அதை வந்து உருவி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். அதை சேர்த்து தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு அது துப்பி இல்லாமல் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அந்த சாரை ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஹேர் பேக்கு போடும்போது நம்ம ஹேர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதை நம்ம ட்ரை பண்ணுவோன்னு பண்ணுறேன். நல்லா தான் இருக்குது. இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து முட்டை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் கற்றாழை சேர்க்கலை, ஏன்னா எங்கள் ஊரில் மழை பெஞ்சிட்ருக்கனால கற்றாழை சேர்க்கலை. வெயில் அடிக்குதுன்னா கண்டிப்பாக இதில் நான் கற்றாழை வந்து சேர்த்துருப்பேன். இன்றைக்கி நான் முட்டையெல்லாம் வந்து சேர்க்கல, இந்த 2 பொருள் பண்ணி நான் வந்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மறாவது நாள் என் ஹேரை காய வச்சு சிக்கு எடுக்கும்போது எனக்கு இந்த அளவுக்கு ஹேர் லாஸ் வந்து இருந்தது. மறுக்கா சீவும்போது ஹேர் லாஸ் வந்து ஆகலை. ஃபஸ்ட் டைம் சீவும்போது ஆன ஹேர் லாஸ் தான், அதுக்கப்புறம் ஹேர் லாஸ் வந்து ஆகலை. நான் வந்து இன்றைக்கி புதன்கிழமை, இன்றைக்கி இந்த அளவுக்கு ஹேர் லாஸ் வந்து ஆகிருக்கு. அடுத்தடுத்து நம்ம எந்த அளவுக்கு ஹேர் லாஸ் வந்து கம்மி பண்ணுறோம் அப்படின்றத அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம். கரெக்டாக நான் சொன்ன மாதிரி ஃபுட் ரொட்டீனையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய்.